5வது கல்யாண குணம் என்னன்னா, அவர் ஆன்மீக குருன்னு சொல்லலாம். அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் சாய்பாபா அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு சொல்ற பட்சத்துல, அவரு எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக குருவா இருப்பாரு. நம்ம நார்மலா பாபாட்ட போய் அது வேணும், இது வேணும் கேட்டா தர்றாங்க. அந்த கான்செப்ட்ல தான் பாபாவ நினைக்கும். அவர் சாமானிய மக்களுக்கும் உள்ளவர். இந்த மாரி ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அ வ வேணும்னு நெனச்சு, அவர் அணுகுற அ பெரிய பெரிய துறவிகளுக்கு கூட அவர் பெரிய துறவிகளுக்கே துறவியா இருந்திருக்காரு. அதான் சத்குருன்னு சொல்றோம்ல. ஸோ, அப்படி அவர் ஒரு பெரிய சத்குருவா இருந்திருக்காரு. எத்தன பேருக்கோ சில குருமார்களுக்கு அவர் வழிகாட்டியா இருந்திருக்காரு. அது அவர் குரு சிஷ்ய பரம்பரை அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் அவர்ட்ட இல்லனாலும், அவர அவர் எத்தன பேரையும் அவர் உருவாக்கியும் உட்டுருக்காரு. அந்த மாரி ஸ்பிரிச்சுவல் லைன்ல என்லைட்மென்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மென்ட், ஸ்பிரிச்சுவல் வழியில அவரு போறதுக்கு நெறைய அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ ரமண மகரிஷியே அ அத ஆமோதிச்சிருக்காரு. அது இந்த ஒரு புக் ஒண்ணு உண்டு. ரமண மகரிஷிய பத்தி ரமண மகரிஷியையும், பாபாவையும் சாய் சமர்த்த அண்ட் ரமண மகரிஷி அப்படின்ட்டு சேஷாத்ரிங்கிறவங்க எழுதுனது. இவங்க ஸோ சேஷாத்ரிங்கிறவங்க பாபாவுடைய பக்தர். அவங்க தான் நெறைய இந்த புக்ஸ் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறது. நரசிம்ம சுவாமியுடைய புக்ஸ தமிழாக்கம் பண்ணவங்க. இவங்க ரமண மகரிஷிக்கும், பாபாவுக்கும் உள்ள ஒற்றுமைகள பத்தி இந்த புக்ல குடுத்திருப்பாங்க. அதுல ஒரு இது என்னன்னா, நரசிம்ம சுவாமி ஃபர்ஸ்ட் ரமண மகரிஷிய பத்தி தான் ஒரு புக் எழுதியிருந்தாங்க. செல்ஃப் ரியலைசேஷன். அவங்களுடைய கதைகள் நான் சொல்லியிருந்தேன்ல, நரசிம்ம சுவாமிய பத்தின உள்ள கதைகள். அவங்க ரமண மகரிஷிட்ட தான் இருந்துட்டு வந்தாங்க, அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ முதல்ல எழுதின புக்கும் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணர்றது. ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நான் யார் அப்படின்னு கேட்கணும். ஸோ அந்த தன்னை உணர்றது. அந்த மாரி செல்ஃப் ரியலைசேஷன் ரமண மகரிஷிய பத்தின உள்ள ஃபர்ஸ்ட் புக்கு இவர் தான் எழுதியிருந்தது. நம்ம நரசிம்ம சுவாமி. அதுக்கப்புறம் அவங்க சில இதுல கால ஓட்டத்துல ஒவ்வொரு இடமா போய் கடைசில பாபாவுடைய பக்தரா அவர் கம்ப்ளீட்லி ஆயி பாபா பத்தி புக்ஸ் எழுதியிருந்தாங்க. அப்படிதானே? அப்ப பாபாவ பத்தி ஒரு புக் எழுதியிருந்தாங்க போல, கிளிம்சஸ் ஆஃப் சாய்பாபான்னு. அந்த புக்கு இங்க ரமண மகரிஷிட்ட ரமண மகரிஷியுடைய ஒரு சீடர் குடுக்குறாங்க. ரொம்ப டீட்டெயிலா இல்ல, ஸ்லைட்லி. வந்து இந்த புக் அவர் பெருசா என்ன எழுதியிருக்காரு, ஏற்கனவே சாய்பாபாவ பத்தி தானே எழுதியிருக்காருல்ல நெறைய. இதுல என்ன இருக்க போது? அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நினைப்பாங்க, அவர் இங்க இருந்துட்டு அங்க போனவர். அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல. மேபி நான் அந்த அந்த லைன்ஸ ரீட் பண்ணும்போது அப்படிதான் யோசித்தேன். அதனால அவருக்கு ஒரு விதமான ஒரு ஒரு கோவங்கள் கூட இருக்கலாம். இங்க இருந்துட்டு அதாவது ஒரு குருட்ட இருந்துட்டு இன்னொரு குருட்ட போயிட்டாங்கன்னு கூட நினைக்கலாமா இருக்கும். பட் குருமார்களுக்குள்ள அந்த காம்படிஷன்லாம் கிடையாது. அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு குருமார்களுடைய கண்காணிப்புல நம்ம வர்றோம் அப்படிங்கிறது தான் ஏத்துக்கிடலாம். சிலவங்களுக்கு ஒரே குரு இருப்பாங்க. சிலவங்களுக்கு குரு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் நம்ம ரஜினிகாந்த் கூட அந்த சொல்லுவாங்கல்ல ராகவேந்தர், அதுக்கப்புறம் அந்த பாபாஜி. ஸோ அந்த மாதிரி போய்க்கிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லா குருமார்களுடைய அரவணைப்பிலும் வந்துருவாங்க. அடுத்தடுத்து குருமார்கள் வந்துகிட்டே இருக்காங்கனாலும், ஏதாவது ஒரு குருமார்ட்ட க்ளோஸா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி. ஓகே. இப்போ ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அந்த புக்ல இருந்து கரெக்ட்டா ஒரு பேஜ் எடுத்து ரமண மகரிஷியே காமிக்காரு. அதாவது அதுல நரசிம்ம சுவாமி என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பாபா செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. இது மட்டும் நான் அன்றாட நார்மலா உள்ள ஒரு சாமானிய மக்களுக்கு பண்ற ஹெல்ப் மட்டும் அல்லாம, இதுவும் பண்றாரு அப்டின்ட்டு ரமண மகரிஷியே அந்த பாயிண்ட்ட எடுத்து காமிக்காரு. பாரு இதுல இருக்கு அப்டின்ட்டு. அப்போ பாருங்க அ ரமண மகரிஷி பாபாவ வந்து எப்படிப்பட்டவருன்ட்டு அவரே அந்த இடத்துல மென்ஷன் பண்ற மாரி ஆயிட்டு. ஸோ, அப்ப பாபா எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு பாருங்க. ஸோ, உண்மையாவே எல்லா குருமார்களுமே போற்றத்தக்க குணம் உள்ளவர் பாபா. இந்த இந்த பாபா ஹிந்துவா, முஸ்லிமாங்கிறதுலயே நெறைய விஷயங்கள் வந்துருது. குருமார்களுக்கு ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது.
அது வந்து பகவத்கீதையிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு தனி இதா கூட நான் சொல்லலாம். அவங்க இதெல்லாம் அப்பாற்பட்டவங்க. எல்லா குணங்களுக்கும், எல்லா இந்த மாரி விஷயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவங்க அவங்க எல்லாமே. அவங்க எல்லாருமே ஜஸ்ட் பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். அந்த கேட்டகரியில தான் எடுக்கணுமே தவிர, யா எந்த அவங்க அவங்களுக்கு குடுத்திருக்கிற பொறுப்பு என்னவோ, அத பண்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் அவங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கும். அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல. மத்தபடி பாபா வந்து இந்துவும் கிடையாது, முஸ்லிமும் கிடையாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு துறவி, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், பெரிய ஆன்மீக குரு அவர் வந்து. அதுதான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சாய்பாபா அப்படிங்கிற அந்த புக்கே தெளிவா இருக்கு. ரமண மகரிஷி கூட சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்றேன். அவங்களே வந்து அத அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. அடுத்த பாயிண்ட்டு. அடுத்த இது வந்து என்னன்னா, பாபாவுடைய அடுத்த கல்யாண குணம். ஆ சாய்பாபா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. பகவான்ங்கும்போது எல்லா இடத்துலயும் இருப்பாருல்ல. ஆல் பெர்வசிவ் சாய். அப்படின்னா, அ என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் பாபா இருக்கிறவர் அப்படின்ட்டு வந்து அர்த்தம். அது ரிலேட்டடா உள்ள ஸ்லோகம் வந்து என்னன்னா, ஓம் பரமாத்மனே நமக. தெய்வீக புருஷ பரமாத்ம பிரபஞ்சம் முழுதும் பரவேற்கும் உயர்ந்த கடவுள். ஓம் சுஷ்மாய நமக. எறும்புகள் மற்றும் ஈக்கள் போன்ற சிறிய உயிரினங்களில் கூட காணப்படுபவர். ஓம் சர்வ வந்தர் யாமினே நமக. அனைத்து உயிரினங்களிலும் இருப்பவர். ஓம் சர்வ வித் சர்வத்தோ முகாய நமக. அனைத்தையும் அறிந்தவர், எல்லா திசைகளிலும் முகங்களை கொண்டவர். ஓம் சர்வந்தர் பகிஷ்டிதாய நமக. தனது பக்தர்களின் இதயத்தில் வசிப்பவர். வெளியேயும் எல்லா இடங்களிலும் காணப்படுபவர். இந்த நாமாவளியிலேயே நம்மளுக்கு வந்து தெரியுது. பாபா எங்கும் நிறைந்தவர். இப்போ உங்களுக்கு இந்த அர்த்தத்தோட சொல்லும்போது, ஓ! இதெல்லாம் இந்த அர்த்தத்த சொல்றாங்களா? அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிதானே? அப்போ அது ரிலேட்டடா ஒரு புக்கே போட்டிருக்காங்க. இதுக்கு நெறைய கதைகள் உண்டு. பாபா வந்து அ ம் டாக் ரூபத்துல இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு நெனச்சிருக்கிறத அவங்க சொல்றது, எங்கேயோ நடந்தத அவ சொல்றது, எங்கேயோ யாருக்கோ ஒரு பிரச்சனைய அவர் காப்பாத்துறது. இப்படி நெறைய விஷயங்கள். அவர் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கார் அப்படிங்கிறது வந்து அவர் தான் அவதாரம் ஆச்சே. அவதாரமா இருக்கிற பட்சத்துல எல்லாரும் இதுலயும் வியாபித்திருப்பார். அது கரெக்ட்டா உள்ள அந்த ஒரு கல்யாண குணத்த வந்து சொல்லி ஒரு புக் வந்திருக்குங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒரு கான்செப்ட்டே வந்து ஒரு எல்லா இதுலயும் வியாபித்திருக்காரு. அதுக்கு ஒரு புக்கா? அப்படிங்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு அப்ப அந்த ஒரு விஷயங்கள் வந்து அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஹெட்டிங் போடுறதுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு கல்யாண குணமா வந்து நான் வந்து நினைக்கிறேன். அடுத்த கல்யாண குணம்